எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்கள் திருப்பாதம் தொழுது, நட்சத்திரங்கள் திருப்பாதம் தொழுது, அவையில் கூடியிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களையும் இன்று விழாவிற்கு தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும், மேலும் சிறப்புரை ஆற்றியும் சிறப்புரை ஆற்றவும் வருகை தந்துள்ள எனதருமை அன்புக்குரியவர்களுக்கும் இனிய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய திருப்பூர் சகோதரிகள், முதல்ல அப்ப இந்த மூன்றாம் பாவகம் இயங்காமல் உலகத்தில் எதையும் இயக்க முடியாது. இது முதல்ல புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பாவத்தையும் அதை இயக்கக்கூடிய பாவகம் அதனுடைய மூன்றாம் பாவம் தான். புரியுதுங்களா? ஒரு பாவகம் இயங்கணும் அப்படின்னா அதனுடைய மூன்றாம் பாவத்தினுடைய தன்மையை வைத்துதான் இந்த பாவத்தினுடைய வளர்ச்சியானது இருக்கும். அப்ப உங்களுடைய மூன்றாம் இடம், அப்பதான் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, எங்களை கை தட்டுங்க, எனர்ஜியா இருங்க, இளமையா இருங்க, அப்படி எல்லாமே புதனை தொட்டுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே மூன்றாம் பாவத்தினுடைய ஒரு அமைப்பு தான். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள ஈஸியா வந்துடும். ரொம்ப போர்ல அடிக்க மாட்டேன். ஜோதிடத்தை திடமாக சொல்றது எப்படி? ஐயா மாதிரி ஒரு 40 வருஷம் ஆச்சு அப்படின்னா திடமா சொல்லலாம். ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு வந்த உடனே நெத்தியில் அடிக்கிற மாதிரி 4 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடணும். இதுதான் முதல் வேலை. அப்படி சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சரி, இங்க இருக்கிறவங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறது ஒரு 15-20 பேர் இருக்கலாம். சோ இங்க இருக்கிறவங்க மிதுன லக்னம் மிதுன ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, விருச்சக லக்னம் விருச்சக ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, மீன லக்னம் மீன ராசி. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மிதுன லக்னம் மிதுன ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, விருச்சக லக்னம் விருச்சக ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, மீன லக்னம் மீன ராசி. இதுல பிறந்திருக்கலாம் அல்லது அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்தலாம். ஓகே, அதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தலாம். அதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தலாம். இது நடத்தலன்னு சொல்லாதவங்க மட்டும் எந்திரிங்க. இது எனக்கு இல்லைன்னு சொல்லாதவங்க எந்திரிங்க. மிதுன லக்னம், கன்னி லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்ன ராசி அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஏதோ ஒரு கிரகம் அங்க இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கிரகம் நடத்தக்கூடிய தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அங்க இருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஓடுறது நான் சொன்ன புதன் செவ்வாய் குரு இந்த திசாபுத்திகள்ல இருக்கலாம். இவ்வளவுதான். இது இல்லை என்றால் எந்திரிக்கலாம். அவங்களுக்கும் ஐயா எந்திரிச்சிருக்காரு. சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு லக்னங்கய்யா? ரிஷப லக்னம். ரைட். நட்சத்திரங்கய்யா? ஆமாங்கய்யா. மகரம். ரைட். ஓகே. இப்ப என்ன தசை பத்தி பாக்குறீங்க? சனி எங்க இருக்காருங்க? சனி எங்க இருக்காரு? சனி பகவான் எங்க இருக்காருங்க? என்ன சாரத்தில் இருக்காரு? சரி, என்ன புத்தி நடக்குதுங்க? புத்தி சனி இடையில இருக்கு. அந்தரம் சனி எங்க இருக்காரு? சனி மேஷத்துல இருக்காரு. ஓகே, உங்களுக்கு லக்னாதிபதி எங்க இருக்காருங்க? ரிஷபத்திலேயே இருக்காரு. உங்களுக்கு இப்ப நீங்க கேடுங்க, சாட்டை இருந்தா போடுங்களேன். அப்படியே போடுங்க, சாட்டை போடுங்க. இது பிரசன்ன நேரத்துல யார் வந்தாலும் சரிங்க. முதல் விஷயம், பிரசன்ன லக்னத்துக்கு கேந்திரத்துல அவங்களுடைய குடும்பத்துல உறுப்பினர் இருக்காங்கன்னு நீங்க கேட்கணும். பிரசன்ன லக்னத்துக்கு கேந்திரத்துல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஜாதகம் கையில வந்துருச்சு. இத ஜாதகத்தை வாங்காமலே நீங்க சொல்லலாம். வந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை வாங்காமலே நீங்க பிரசன்ன லக்னத்துக்கு அவங்க வந்தக்கூடிய அமைப்புல இருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்க சொல்ல முடியும். ரைட்டுங்களா? நான் என்ன சொன்னேன்? ஓகே, சனி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு பரணையில தான் இருக்காரு. தசாபதி
இங்க பாத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன அந்த இந்த இதுல டேட்டா போடுங்க. சனி குரு அந்த ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? பிரசன்னம் தப்பு பண்ணாதீங்க, நம்ம தப்பு பண்ணலாம். 100% பிரசன்னம் தப்பு பண்ணாது. அந்த நேரத்துல நீங்க இப்ப நான் வந்த நேரம் ஒண்ணு, நான் மைக் எடுத்த நேரம் ஒண்ணு. சோ மைக் எடுத்த நேரம் தான் நமக்கு கணக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இதுவே நீங்க உங்களுக்கு வாடிக்கையாளர் உங்ககிட்ட பிரசன்னத்துக்கு வரும்போது பிரசன்ன நேரத்துக்கு வந்த நேரத்துக்கு நீங்க நிறைய பேர் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. என்ன அப்படின்னா அவங்க எதை தொட்டி பேசுவாங்க. வந்த நேரத்துல லக்னமா போட்டு பலன் சொன்னாவே 100% பலன் ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை பேர் ட்ரை பண்றீங்கன்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு எந்த லக்னாதிபதி எங்க இருக்காரு, லக்னாதிபதி 6-8 பாடல இருந்தா வந்தா பிரச்சனையாவே வந்திருக்கான். வேற ஒண்ணு பெரிய குழப்பிக்காதீங்க போட்டு. அப்படி இப்படி எல்லாம் இல்ல, அது என்ன தசை பத்தி நடந்துட்டு போகுது. ஏன் இந்த நேரத்துல அவங்க நம்மளை சந்திக்கணும்? பிரபஞ்சத்தினுடைய தொடர்புகளை அவங்க படுறாங்க இல்லையா? சோ அங்க அதிர்வுகள் வருது இல்லையா? அப்ப அவங்க வரும்போது வந்த நேரத்தை அதிபதி எப்படி இருக்க கூடாது. பிரசன்ன லக்னத்துக்கு நீசம், அந்த அதிபதி லக்னாதிபதி நீசமாயிட்டாரு அப்படின்னா ஜாதகர் என்ன பண்ணாலும் செய்ய மாட்டாரு, ஜெயிக்க முடியாது. லக்னாதிபதி 6-8 பண்ணல இருந்தாருன்னா அவர் பிரச்சனைகள் இருக்காது, மாட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மற்ற இடங்கள்ல இருக்கும்போது பரவாயில்ல, சுபபலனுக்காக தேடி வந்திருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழப்பிக்க வேண்டியது இல்லை. சோ பிரசன்ன லக்னத்துக்கு 1, 4, 7, 10 அப்படின்றத நீங்க கேந்திரங்களை எடுத்துக்கோங்க, அதுக்கு பிரதானப்படுத்துங்க. அது தசாபுத்தி சார்ந்த தசாபுத்தி அந்தரத்துலதான் இன்னைக்கு அவங்க ஜாதகம் இயங்கிட்டு இருக்கும். இன்னைக்கு பாதிக்கு நம்ம கிட்ட வந்திருக்க வாடிக்கையாளருடைய ஜாதகம் இயங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இத இங்க 20 பேர் இல்ல 250 பேர் இருக்கிற மாநாட்டில நான் நிரூபிச்சிருக்கேன். புரியுதுங்களா? சோ அதனால இதை 100% நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம ராசிக்காரகம், கிரகாகம், பாவகம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரே விஷயம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுடைய தொழில் ரீதியாக அவங்களுடைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். இப்ப செவ்வாறாக காம்பினேஷன் ஆகாதுன்னு நம்ம ஒருத்தர் சொல்லுவோம், அதையே தொழிலா செய்யறவங்களுக்கு செவ்வாறாக ஆகும். புரியுதுங்களா? சோ காம்பினேஷன் வைஸ் முதல்ல ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன தொழில் செய்யறாங்கன்ற விஷயத்த அவங்க கிட்ட கேட்டு நீங்க வாங்கிங்க. அதுக்கு பிறகு அது பாதிக்குமா பாதிப்பாளான்றத முடிவு பண்ணுங்க. எடுத்தோடனே செவ்வாறாக உனக்கு பிரச்சனை வரும், அப்படியாகும் இப்படியாகும், அப்படி பண்ணக்கூடாது. சோ இதெல்லாம் முக்கிய விஷயம். இன்னொன்னு, முதல்ல இந்த பிறந்த தேதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் பிறந்த தேதி பாக்குறோம்னு தெரியாது. சோ ஒருத்தருடைய தேதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஜாதகத்துல நம்மளை பிரதானப்படுத்துறது ஒரு நாளைக்கு. இப்ப இன்னைக்கு தேதி என்னங்க 28 அப்படின்னா இன்னைக்கு 2 கிரகத்தோடைய அமைப்பு இருக்கு இல்லையா? என்னது? 2ஆம் நம்பர் சந்திரன், 8ஆம் நம்பர் சனி இல்லையா? 2 சேர்ந்த சூரியன் இல்லையா? இதுதானே? அப்ப முதல்ல பிறந்த தேதியுடைய அமைப்புல இன்னைக்கு எத்தனை குழந்தை வேணா பிறக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் இன்னைக்கு ஒரு 500 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 500 பேருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குமா? சரிப்பா, வேணாம்பா. இன்னைக்கு 1 லட்சம் ஒருத்தர் 2 மணி நேரமாவது இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு இந்தியாவில ஒரு 5000 குழந்தை பிறக்கும். நான் சொல்றேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 500 குழந்தை பிறக்கும். அந்த 2 மணி நேரத்துல ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குமா? 100% முடியாது, இருக்காது. சோ அப்ப ஏதோ உங்க பிரச்சனை இருக்கு இல்லையா? சோ இதுதான் 1-9 தொடர்பு. நான் அதுக்கு பின்னாடி வரேன். பிறந்த தேதி நீங்க எந்த டேட்ல பிறந்திருக்கீங்களோ அந்த அதிபதி உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பா வாடிக்கையாளர் ஜாதகத்துல இப்படி வேணா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் பிறந்தது 24 அப்படின்னா எனக்கு 6 சுக்கிரன் இல்லையா? முதல்ல சுக்கிரன் எனக்கு நல்லா இருக்கணும், ரூல் நம்பர் 1. அவரு எப்படி இருக்காரு? லக்னத்துக்கு நல்லா இருக்காரா? ரூல் நம்பர் 2. இது நல்லா இருக்குது அப்படின்னாவே அவர்கள் முதல்ல வெற்றிக்குரிய ஜாதகமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதே அதிபதி வீக்கா இருக்காரு சார், பிறந்த டேட் எனக்கு அந்த அதிபதி வீக்கா இருக்காரு சார், 6-8 பண்ணல இருக்காரு, இல்ல நீசமா இருக்காரு அப்படின்னா அதுக்குண்டான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஒருத்தர் எளிமையா ஜெயிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சோ இது நீங்க முதல்ல பார்க்கக்கூடிய டேட் அடிப்படையிலான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த டேட்டுனால பல விஷயங்கள் மாறி இருக்கு. அப்ப ஒரு கிரகத்துக்கு ஒருத்தருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் பிறந்தது பூர நட்சத்திரம், என்னுடைய பிறந்த தேதி 6,
எனக்கு அவர் நல்ல இடத்துல 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் என்னுடைய பிரபஞ்சத்துல எனக்கு கொடுத்த வழி, வாய்ப்பு. ஆனா என்னுடைய பேர் தப்பா இருக்கு, என்னுடைய பேர் தப்பா இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு என் பேர் மணிகண்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேருடைய கூட்டுத்தொகை வந்து கேதுவல் அமைப்புல இருக்கு. எனக்கு எனக்கு வந்து என்னுடைய தந்தை வச்ச பேர் அப்படி, புரியுதுங்களா? சுக்கரனுக்கு ஆகாத ஒரு எண்ணில வந்து என்ன பண்றாங்க, அதை வைக்கும் போது வாழ்க்கை திசை மாறுகிறது. எப்ப திசாபுத்தி நல்லா வருமோ அப்பதான் என்ன ஆகும்? நான் வந்து ஜோதிடம் படிச்சு எனக்கு பேர் இந்த பேர் சரியாகாது, எனக்கு பேர் இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மணிகண்டராஜன் மாத்துறேன். அதே சுக்கரனுடைய எண்கள் வர மாதிரி. அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையுது. புரிஞ்சுதுங்களா? சோ ஒருத்தருடைய ஜாதகத்துல முதல்ல என்ன இயக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, முதல்ல பெயர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தோமா, அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் முதல் எழுத்து இருக்கு இல்லையா, உங்களுடைய லக்னத்துக்கும் முதல் எழுத்துக்கும் நட்பு இருக்கணும். லக்னத்துக்கும் முதல் எழுத்து ஐயன லக்னம், என்ன பேரு, என்ன எழுத்து, முதல் எழுத்து என்ன? இப்ப இந்த மகர் லக்னத்துக்கு நடராஜ் என்னன்னா புதனா, என் புதன் தானே. அவருக்கு அதுக்கு எப்படி இருக்குது? மகர் லக்கணத்துல என்று ஆரம்பிக்குதா? சோ முதல் எழுத்து நல்ல எழுத்து, ரைட். இப்ப இவருக்கு புதன்ற கிரகம் எங்க இருக்குன்னு பாக்கணும். மகரத்துக்கு எங்க இருக்குது? 10ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இவருடைய இயக்கம், இந்த பேருடைய இயக்கம், லக்ன இயக்கம், இவருடைய இயக்கம் எங்க இருக்குன்னா 1, 6, 9, 10. 1, 6, 9, 10. இத இயக்கத்தை தான் இவருடைய பேருடைய நாம எழுத்துக்கள்ல முதல் எழுத்து இயக்கி கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ 1ஆம் இடம்ங்கிறது ஜாதகர், அது தெரிஞ்ச விஷயம். 6ஆம் இடம் என்னது? சர்வீஸ் ஓரியன்டட், ரைட்டா? 9னா கோயில் கோயில சுத்தலாம், பாக்கியத்தை தேடி அலையிறது. 10னா அதையே கர்மாவா செய்யறது. புரியுதுங்களா? சோ என்னோட வேலை, இவருடைய நோக்கம் என்ன? பிறந்ததுல இருந்தே பெரிய அளவில் என்ன படிக்க முடியாது, பெரிய சரித்திர சாதனை எல்லாம் பண்ண முடியாது. அவருடைய இயக்கம் எப்படி இயக்குங்க? 1, 6, 9, 10 தான் இயக்கிட்டே இருக்கும். இது உங்களோட லக்னத்துல இந்த பேர் யார் நடராஜன் கூப்பிட்டாலும் சரி. இதுல முதல் லெட்டர் என்பது இவருடைய ஆரம்ப புள்ளி, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப். இறுதி இருக்கு இல்லையா, நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எண்டிங். நடராஜன் இருக்காரா, அதுலயே ஓடிட்டே இருக்கணும்னு வாழ்ந்துருச்சு. அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ஓடிட்டே இருக்கிறது தான் அதோடைய பேருடைய அர்த்தம் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, இவரு ஓடிட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம் அந்த பேரு. அப்ப அந்த பேருக்குண்டான கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான். அது இவருக்கு இதே பாக்கியத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 10 இருக்கிற கிரகம் 9ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவர் இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டாரு, இங்க நின்று இருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? இங்க நிக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரல, இன்னும் பெரிய லெவல்ல அடுத்த லெவலுக்கு போராடக்கூடிய அமைப்பா இருந்திருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 1, 5, 9 தொடர்பு இயல்பாகவே என்னதுங்க, பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் சந்தோஷம் எல்லாம் நீங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வருஷம் கொடுத்துட்டு வந்தீங்க, இப்ப எடுத்து வாங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் போராடி போறணும், அதுதான் விஷயம். அப்ப இந்த பெயர் முதல் எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களுடைய இது எப்படி இருக்கும் தெரியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நடராஜன் பேர் சொல்லிக்கிறார் இல்லையா, இந்த எண்ணுடைய லெட்டருடைய வடிவம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும்? மேல ஏத்துவோமா, அப்புறம் இறங்குவோமா, அப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் மேலே ஏறுவோம். அப்ப இவர் பிறந்தப்ப எப்படி இருப்பாருன்னா, பிறந்த உடனே நல்லா வேகமா வளருவார். அப்ப என்ன வருவாரு, தப்பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. கடைசியா என்ன பண்ணுவாரு, வயசான காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி நின்று அப்படியே மேல போயிருவாரு. ஆமா, இவரதான் விஷயங்க. ஆமா, ரொம்ப மேல போயிருவார். இதுதான் அவருடைய எழுத்துக்கள் செய்யும். இதை அவர் எளிமையா செய்யறதுக்கு இவர் ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா ஆடிட்டு பண்ணல இருக்கும். ஓகேங்களா? 10ங்கிறது கொடுப்பனையே வாங்கிக்கிறது. புரியுதுங்களா? நீங்க என்ன கர்மா தானது, சோ என்ன கொடுப்பனையே வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். 2வது சிம்பிளா சொல்லுவேன், மகர் லக்கணத்துல பிறந்தாவே ஓடிதான் ஆகணும், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனிப்பலன் இருக்கு. இந்த மகரம் விருச்சகம் எல்லாம் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பர், அற்புதமான ஒரு ஜாதகம். அது ஒண்ணு சூப்பர். ஓகே, அதுக்கு மேல இங்க விருச்சக ராசியை வந்துட்டாரு. ஓகேங்களா? அப்ப நம்ம அதுக்கு இது பண்ண முடியாது. இப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பெயர் வெற்றியை பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்தாங்க, இந்த அம்மா அம்முவா இருந்த வரைக்கும் ஜெயிக்கல தானே, ஜெயலலிதா மாறினதுக்கு அப்புறம் தானே ஜெயிச்சாங்க. அந்த அம்மா பிறந்தது மிதுன லக்னம், ஆசி மாசத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்க. அவங்களுக்கு கும்பத்துல சூரியன் இல்லையா? ஒரு பாவத்தை இயக்கிறதுக்கு அதனுடைய 3ஆம் பாவத்தை இயக்கணும்னு சொன்னா
ஜெயலலிதான்ற பேருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஜெயன்றது 1ஆம் நம்பர் தானே? சூரியன் தானே? சூரியன் உங்களுக்கு பாக்கியத்திலையா? லக்னத்துக்கு பாக்கியத்திலையா? 3ஆம் இடத்தை பார்க்கலாம், பௌர்ணமி யோகத்துல இருக்கா? அடுத்தது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெயலலிதான்ற பெயருடைய நாம எழுத்துக்கள் வந்து திருவோண நட்சத்திரம். என்னது? மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் 4, திருவோணங்கிறது 13. 13க்கு என்ன சொல்லுவோம் நம்ம நட்சத்திர ரீதியா? அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு பேரு. புரிஞ்சுதா? சோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா என்னதுங்க, சாதாரணமா அவங்க ஜெயிக்கல, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை நம்ம தேடுறது இல்லை, தேடிட்டா நம்ம ஜெயிச்சதும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இது ரஜினிகாந்த் எடுத்துக்கீங்களேன். ரஜினிகாந்த் சிவாஜி ராவதான்ற அவர் பேரு, அவர் ஜெயிச்சிட்டாரா? அவர் என்ன வேணா பண்ணாரு? பாலச்சந்திரனால ரஜினி அப்படின்ற ஒரு பேர் என்னாலும் ஜெயிச்சாரு. ரஜினின்ற பேர் சித்திரை நட்சத்திரம், அவர் பிறந்த திருவோண நட்சத்திரம். அவர் எப்படி இயக்கியிருக்காரு? 20வது நட்சத்திரத்தை இயக்கியிருக்காரு. புரியுதுங்களா? திருஜென்ம சம்பத்து தாரைய இயக்கியிருக்காரு. ரெண்டாவது, அவருக்கு வந்து செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சம். சோ நம்ம ஜாதகத்துல 3, 6, 10, 11 பாதிகள் இருந்து உச்சம் பெற்று அதோடைய பெயர் வைக்கலாம். ஓகே, கேந்திர குணங்கள்ல சுபர்கள் இருந்து அதனுடைய பேரும் நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாழ்க்கை. இதெல்லாம் அவங்க ஜாதகத்துல கொடுப்பனையா இருந்தா நீங்க சொல்லிக்கலாம். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நியூமராலஜி வகுப்பு கூட ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்காக இப்ப சொல்லிட்டேன். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள நான் போயிடுறேன். ஜோதிடத்தை திறமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு ராசியினுடைய காரணத்துவம் தெரியணும். உதாரணத்துக்கு மேஷம், தர்ம, கர்ம, காம, மோட்சம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஒருத்தர் வந்து ஐயா வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காரு, அப்படித்தானே? மகரம்ங்கிறது கர்மம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவருடைய 2ஆம் அதிபதி யாரு? சரி, முதல்ல லக்னாதிபதிக்கு வருவோம். லக்னாதிபதி சனி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. நமக்கு தேவை என்னது? நட்சத்திரத்துக்கு அப்புறம் முதல்ல எளிமையான பலனுக்கு போகும். 9ல இருக்காரு. இப்ப இவர் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் தானே. ஆனா நமக்கு தேவை அது கிடையாது. அது சைட்ல வச்சுக்கோங்க. காலத்துக்கு அது எத்தனை இடம்? அது என்ன வீடு? தர்மமா, அர்த்தமா, காமமா, மோட்சமா? அர்த்த வீடு. அர்த்த வீடுன்னா என்ன சொல்ல, என்ன அர்த்தம்? பொருளாதாரம் சார், பொருள்தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பொருளாதார வீடுகள்ல கிரகம் இருந்தால் உங்களுக்கு பொருளீட்டல் தன்மை உண்டு. அவ்வளவுதான், ரூல் முடிச்சு போச்சு. எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க? பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? இது வந்து அந்த இடத்தை இயக்கி கொடுத்தே தீரும், மாற்று கருத்து கிடையாது. பொருளாதார வீடுகள்ல கிரகம் இருக்கணும்னு சொல்றேன். பொருத்த பாக்குறதுக்கு அப்படிதான். 2 பேர் ஜாதகத்திலுமே வந்து பொருளாதார வீட்டுல கிரகம் இல்லை, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னுடைய ஜாதத்துல உண்மையாலுமே இல்லை, ஜாதத்துல கிடையாது, ஆனா என் மனைவி ஜாதத்துல வலிமையா இருக்கு. புரியுதுங்களா? எங்க நமக்கு இல்லாத அவங்க கிட்ட இருந்ததுன்னா ஓகே, நம்ம வண்டி ஓட்டிக்கலான்ற மாதிரி ஓட்டிக்கணும். ஓகேங்களா? அப்ப சிம்பிள். பொருளாதார வீடுகள்ல கிரகம் இருந்தால் அவங்களுக்கு எந்த தசா புத்தி வந்துதான் ஆகணும். அவங்களுக்கு பொருளாதாரம் உண்டு, ஜெயிச்சிருவீங்கன்னு சந்தோஷப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, பொருளாதாரம் இருந்தா மட்டும் போதுமா? புண்ணியம் வேணாமா? நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான் நம்ம குழந்தைகளுக்கும் சரி, அடுத்த தலைமுறைக்கும் சரி. சோ புண்ணியத்துக்கு என்ன வேணும்? தர்மத்துல கிரகங்கள் இருக்கணும். அப்ப தர்ம ராசியில மெயின் யார் இருக்குன்னா இந்த 3 பேர் நம்ம சொல்லுவோம், செவ்வாய், சூரியன், குரு. ஏன்னா காலத்துக்கு அவங்க 3 பேருமே தர்ம ராசி அதிபதிகள் இல்லையா? சோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தராவது இந்த இடத்தோட தான் நமக்கு நல்லதுங்க, இருந்தால் நல்லது. இல்லையா நம்ம லக்னாதிபதி எங்க இருந்தா நல்லது. அதுவும் இல்லையா 5ஆம் அதிபதியாவது அங்க இருந்தா நல்லது. அதுவும் இல்லையா 9ஆம் அதிபதியாவது அங்க இருந்தா நல்லது. இதெல்லாம் பிளஸ். ஓகேங்களா? சோ தர்மத்துல ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது. எந்த கிரகம் தர்மத்தில் உள்ளதோ அதை உன்னுடன் வைத்துக் கொள்வது இன்னும் நல்லது. எந்த கிரகம் சரி, இப்ப ஒய்ஃப் வந்து 7ஆம் அதிபதி தர்மத்தில் இருக்காங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? எந்த அவங்க மூலியமா நமக்கு புண்ணியம் கிடைக்க போகுது. புரியுதுங்களா? அவங்க இயக்கியதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம புண்ணியத்தை இயக்கிக்கணும். அப்ப ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது என்ன பண்ணிக்கலாம்? அவங்கள ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அவங்க இல்லாம போனா புண்ணியம் கிடையாது அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கோங்க. தர்மத்தில் கிரகம் உள்ளவரோடோ அல்லது உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சரி சார், எனக்கு தர்மத்துல வந்து செவ்வாய் இருக்காரு, ஆனா சகோதரன் இல்லை, நான் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் எந்திரிச்சோடனே முருகனை கண்டபடி திட்டுங்க அப்படின்னு சொன்னா என்ன எப்படி இருக்கும்? அழகா சஷ்டி கவசம் போட்டு தினசரி பாடிட்டு நீங்க வாழ்த்திட்டு போங்க, எதுவுமே கேட்காதீங்க.
தர்மத்தில் உள்ள கிரகத்துல போய் எனக்கு இதை வேணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க கொடுக்கறதுக்கு தான் பிறந்திருக்கீங்களே தவிர வாங்குறதுக்கு பிறக்கல. புரிஞ்சுதா? தர்மத்துல எந்த கிரகம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? கேட்டா கொடுத்துருங்கன்றேன், திரும்பி கேட்காதீங்க. இதுதான் தர்மம் பண்ணும். அதுதான் தர்மன்ற வார்த்தைக்கான அடையாளம். அதனால நீங்க யோசிக்காது. நல்லது அதையே நம்ம பண்ண போறது இல்ல, அது எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அங்க யார் இருக்காங்களோ, நம்ம வீட்டுல இருக்காங்களோ அவங்க வச்சு நம்ம பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொன்னேன். ரெண்டாவது அர்த்தம் சொன்னோம் இல்லையா, 2, 6, 10 அந்த இடத்துல நமக்கு கிரகம் இருந்ததுன்னா எத்தனை கிரகம் இருந்தாலும் நமக்கு நல்லது. அந்த அத்தனை வகையில நமக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் உண்டு. அது என்ன தசாபுத்தி நடக்கட்டும், 6, 8 பண்ணா கூட இருக்கட்டும். வருமாங்கிறத கான்செப்ட், போகுமாங்கிறது ஜாதகம். ரைட்டா? வரும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்தது அர்த்தம், காமம். காம திரிகோணத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட். புரியுதுங்களா? காமன்ற வார்த்தைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, பெரும் சுகம்ன்ற விஷயம். அதாவது உடல் பெறக்கூடிய எல்லாமே காமம் தான். நீங்க ஆசைப்பட்டு ஒரு சாக்லேட் ஆசைப்பட்டு, ஒரு குழந்தை சாக்லேட் ஆசைப்பட்டாலும் அது ஒரு இன்பம் தான். இன்பம்ன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அதான் அரண் பொருள் இன்பம் மோட்சம் அப்படின்றது நம்ம என்ன பண்றாங்க, சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவர்கள். அப்ப அறம், ஒருவன் அறத்துடன் பொருளீட்டி இன்பத்துடன் வாழ்ந்து மோட்சம் பெற வேண்டும். இதுதான் பிறவியினுடைய நோக்கம். அதுக்குதான் அந்த கொடுப்பனை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப காமத்துல ஏதாவது என்ன பண்ணணும்? கிரகம் இருக்கணும். இருந்தா ஏதாவது ஒரு வீட்டுல மிதனம், துலாம், கும்பம், எங்க கிரகம் இருந்தாலும் சரி, என்னதுங்க, அற்புதமான ஒரு அந்த இன்பத்தை பெறக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இதுல லக்னாதிபதி இருந்தா நீங்க, 5ஆம் அதிபதி இருந்தா உங்க குழந்தை, 9 இருந்தா அப்பா, 4 இருந்தா அம்மா, 7 இருந்தா மனைவி. யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருங்க. எந்த கிரகம் இருந்தாலும் அந்த வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது மோட்சம். மோட்சம்னா என்ன சார்? எல்லாம் நினைக்கிறோம் இந்த பிறவியை கடந்துட்டா மோட்சம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதானே? கண்டிப்பா நம்ம பிறவியை கிடைக்க முடியாது. அதுக்கான விதிகள் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயத்த வேணா சொல்றேன். எந்த கிரகம் மோட்ச வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்துடைய கர்ம வினையில இருந்து இந்த பிறவியில நீங்க விடுதலை ஆவறீங்க. எந்த கிரகம் மோட்ச வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கர்ம வினைகள்ல இருந்து இந்த பிறவியில நீங்க விடுதலையாக போறீங்க. புரிஞ்சுதா? எனக்கு சார், எனக்கு கடகத்துல சனி இருக்காரு சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முன்ன பின்ன செஞ்ச எல்லா பாவங்களும் இந்த பிறவியோட முடியாது. சனிதான் என்னதுங்க, பாவத்தினுடைய அதிபதி. அப்ப யாருக்கெல்லாம் கடகம், விருச்சகம், மீனத்துல சனி பகவான் இருக்கிறாரோ உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. இந்த பிறவியில அனைத்து விதமான கர்மாவையும் கலட்டி விட்டு போறீங்க. இதோட முடிய போகுதுன்னு அர்த்தம். புது கர்மாவை நீங்க அடுத்த பிறவில வாங்க போறீங்க. பழைய கர்மா காலி, நிவர்த்தி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது லக்னாதிபதியா இருக்காதான் அதை எடுத்துக்கலாம். நம்ம தானே அதையும் எடுத்துக்கலாம். எந்த கிரகமும் இல்ல, எந்த கிரகம் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த கிரகத்தின் மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்னா மிகப்பெரிய அலைச்சல், மன கஷ்டம், வேதனை எல்லாமே கிடைக்கும். அது கிடைச்சு நீ அனுபவிச்சினாதான் அதோட பெரிய முடியும். புரியுதுங்களா? எங்க கடகம், விருச்சகம், மீனத்துல எனக்கு 7ஆம் அதிபதி இருந்து மனைவியோட சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க எந்திரிங்க. கடகம், விருச்சகம், மீனத்துல 7ஆம் அதிபதி இருந்து எனக்கும் தான் இருக்குது, அதுக்காக நான் சொல்லல. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கான அந்த 100% மோட்ச வீடுகள் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு அதை கொடுக்காது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், புரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. இதுதான் விஷயம். மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கிரகத்தினுடைய பாண்டிங் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும், அதுக்கப்புறம் விடுதலை ஆகணும். இதுதான் அதனுடைய தாற்பயம். சோ இதை நீங்க என்ன பண்ணிக்கணும், மோட்ச ராசிகள்ல நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதை நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்ப ஒருத்தர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காருங்க. மேஷ லக்னத்துக்கு முதல்ல எது கிடைக்கும் எது கிடைக்கான்னு தெரியணும்ல, டைம் இருக்கான்னு தெரியல. ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் அதுல எத்தனை பாதங்கள் இருக்கு? 9 பாதங்கள் இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்? அஸ்வினி 1ல ஆரம்பிச்சு கிருத்திகை 1ல முடியும். நவாம்சத்துல எங்க வரும்? மேஷத்துல ஆரம்பிச்சு தனுசுல முடியும். அதனாலதான் அதுக்கு தர்மராசின்னு பேரு. 1 ஆரம்பிச்சு 9ல முடியறதுனாலதான் என்ன பேரு? அது தர்மராசின்னு பேரு. ரைட்டுங்களா? அப்ப எது கிடைக்கல மேஷத்துக்கு?
10, 11, 12 நீங்க என்ன பண்ணாலும் இந்த பிறவியில அவங்களுக்கு எது கிடையாது? 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவத்தில் இந்த பிறவியில கொடுப்பனை அவர்களுக்கு குறைவு. புரிஞ்சுங்களா? அதுல திருப்தி அடைவு. கொடுப்பனை குறைவுன்றா திருப்தி அடைதல் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. திருப்தி அடைதல் இல்லை, அவ்வளவுதான். சரி, அதே செவ்வாய் எங்க உச்சமா வர்றாரு? உச்சமாகக்கூடிய கிரகம் எங்கிட்ட அதிகமா இருக்கு, ஆனா அதை பத்தி கண்டுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தொழில் செய்ய முடியும், தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கு, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எனக்கு அப்பாவினுடைய அமைப்புல எனக்கு நிறைய அமைப்புல உருவாக்கி கொடுப்பாரு, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகேவா? உச்சமான கிரகம் தன்னை கண்டுக்காது, நீசமான கிரகம் தன்னை தேடிக்கொண்டே இருக்கும். இல்ல பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப செவ்வாய் எங்க நீசமா வர்றாரு? இடம் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை, சுகம் சார்ந்த பிரச்சனை, தாய் சார்ந்த பிரச்சனை, இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணும், இருந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் கடைசி இதே பிரச்சனையாவது வந்துடும். புரிஞ்சுதான்? அப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பாவகம் 10, 11, 12 கிடைக்காதுன்னு சொன்னேன். அதுல 10 தன்னுடைய உச்ச விதிகளின்படி கிடைக்கும், அதை இவர் சரியா பயன்படுத்த மாட்டாரு. 4ஆம் பாவத்தை நீங்க ஆட் பண்ணிக்கணும். 4ஆம் பாவம்ங்கிறது அவரு லக்னாதிபதி நீசமாகக்கூடியதுனால 4ஆம் பாவத்தினுடைய கொடுப்பனை அவருக்கு என்ன ஆகுங்க, பாதிக்கப்படும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷபத்துக்கு எது கிடைக்கும்? இப்ப ஒரு லக்கணத்துக்கு மட்டும் சொன்னா எனக்கு அதுல 12 பாவத்துக்கு நீங்களே எடுக்கலாம் இல்லையா? மேஷத்துக்கு 2ஆம் அதிபதி பொருளாதாரம் எப்படி சம்பாதிப்பாரு? 2ஆம் அதிபதி 12 உச்சமா வராரா? உச்சமா வர்றவங்க தன்னை கண்டுக்காதுன்னு சொன்னா சம்பாதிக்கிற பணத்தை கண்டுக்குவாது. அது விரயமா? காலத்துக்கு பாண்டாதா? அது என்ன பண்ணி கொடுக்கும்? செலவு பண்ணி விட்டுரும். முடிக்கிறது எல்லாம் சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிடும். 6ஆம் இடம் என்னது? நீசமான ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்குன்னு சொன்னா, இப்ப மேஷத்துக்கு 6ஆம் இடம் என்னது? கடன் வாங்குறது, கட்டுறது, கடன் வாங்குறது, கட்டுறது, கடன் வாங்குறது, கட்டுறது, அல்லது நோயில சிக்கிக்கிறது, தேடிக்கிட்டே இருக்கிறது. இதையே தேடுறது வாழ்க்கை. இது பொதுவான பலன்கள். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி அதே அடுத்த பாவத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு லக்னத்துக்கு 12 பாவத்துக்கு நீங்க இயக்கிக்கலாம். ஓகேவா? நான் லக்னத்துக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சோ ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி முதல்ல இங்க லக்ன டிகிரி அடிப்படையில 9 பாதங்கள், கிருத்திகை 2ல ஆரம்பிச்சு மிருகசீரிஷம் 2ல முடியும். சோ பொருளாதாரம் இல்லையா, மகரத்துல ஆரம்பிச்சு கண்ணியில முடியும். பொருளாதார ராசிகள் வந்துடும் இல்லையா? சோ பொருளாதார ராசிகள் கரெக்ட். அதுல எது அவங்களுக்கு கிடைக்காதுங்க? 7, 8, 9 அப்படிதான் எடுக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ரிஷபத்துக்கு அது எத்தனை இடம்? ரிஷபத்துக்கு 6, 7, 8. அப்ப ரிஷபத்துக்கு எப்பயுமே பிரச்சனை என்னதுங்க? ரிஷபராசிக்காரன் ரிஷப லக்னக்காரங்கள்லாம் வேலை செய்யறதுக்கு நம்பர் 1. ஆனா வேலையில அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது. ஓகே, வேலையில அவர்களுக்கு திருப்தி அடைய முடியாது. ஏன்னா 6 அவங்களுக்கு என்னது, பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரிஷபராசிக்காரன் ரிஷப லக்னக்காரனுக்கு என்னதுங்க, தன்னுடைய துணையிடம் முழுமையான திருப்தியை அடைய முடியாது. 8ஆம் இடம் துணையினுடைய குடும்பத்திடமும் அவங்களுக்கு என்ன கிடையாது, என்ன பண்ணீங்கனாலும் அவங்களுக்கு திருப்தி கிடைக்காது. ஏன்னா இது பிறவி கொடுப்பனை. இப்ப ஜாதத்துல அவருக்கு உச்சமா இருக்கட்டும், எப்படி வேணா அதெல்லாம் தனி, இது பிறவி கொடுப்பனை. புரிஞ்சுதுங்களா? சோ ரிஷபத்துக்கு இதுதான் காமன். ஓகேங்களா? அடுத்தது இல்ல அங்கேயே நீ சபத்து வாங்க, உச்சத்தை வாங்க, ரிஷபத்துக்கே வாங்க. ரிஷபாதிபதி 11ல உச்சம். ஆசைப்பட்டதை அனுபவிக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டு. ரிஷபராசி ரிஷப லக்னம் என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தோஷத்தை கண்டிப்பா அனுபவிச்சிருவாங்க. ஓகேங்களா? கடைசியா போனா போதுன்னு விட்டுட்டு போனாதான் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனாதான். அடுத்தது 5 எப்ப பார்த்தாலும் அந்த முதல் குழந்தை மேல எப்படி அந்த பாண்டிங் வருதுன்னே தெரியாது. மிகப்பெரிய பாண்டிங்ல இருப்பாங்க. அது பெண் குழந்தைன்னா இன்னும் சொல்ல வேண்டியதே கிடையாது. எல்லாமே அவங்கதான் அளவுக்கு அவங்க மைண்ட் செட் போகும். உங்க லக்னாதிபதி எங்க நேசமாகிறாரோ அதை நோக்கிதான் உங்களுடைய மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்காத இல்லையா, தேடிட்டே இருப்பீங்க. சோ உங்களுக்கு 5ஆம் இடம் இல்லையா? அப்ப ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முதல் குழந்தை மேல அதீதமான ஒரு அன்பை வைத்திருப்பார்கள். ஓகேங்களா? முதல் காதலை மறக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது காமன். அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு எது கிடைக்காது? மிருகசீர்ஷம் 3ல ஆரம்பிச்சு புனர்பூஷம் 3ல முடியுது.
மிருகசீர்ஷம் 3 எங்க ஆரம்பிக்குது? துலாம்ல. புனர்பூஷம் 3 எங்க முடியுது? மிதனத்துல. ஓகேவா? அப்ப அந்த ராசி கிடைக்கும் போது எங்க? அந்த ராசிக்கு என்ன கிடைக்கல? 2, 3, 4. சூப்பர். அப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்காது? பணம். அப்புறம் முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் சகோதர உறவால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஒரு முயற்சி அடிச்சா உடனே ஜெயிக்கிறது. அதுக்கு அடுத்தது சுகம், முதல்ல உடல் சார்ந்த சுகம், அப்புறம் தாய், அதுக்கப்புறம் வீடு, வண்டி, வாகனம் சுத்தலாம். இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் அப்படியே மிதில் லக்னத்துக்கு போட்டு பாருங்க. ஜெயலலிதா செட்டாதான் பாருங்க. ஓகேவா? அடுத்தது அந்த அதிபதி எங்க உச்சமாகறாரு? 4ஆம் இடத்துல. அப்ப சொத்து கஷ்டப்பட்டு சொத்து வாங்கிட்டாங்களா? எவ்வளவு சொத்து வாங்குவாங்களா? வாங்கிடுவாங்க. உச்சமான கிடைச்சிடும். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உருவாகாது. எனக்கு 10 வீடு இருக்கிறது முக்கியம் இல்ல, 10 வீட்டுல நான் இருக்கிறனாங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? அதுதான் இங்க அமைப்பு. அப்ப நீசமா வருது எங்க? 10ல. அப்ப என்னது? 10ஆம் இடம்ங்கிறது கௌரவம், அந்தஸ்து, மரியாதை ஓடிட்டே இருக்குது. எதுக்காக? கடைசி வரைக்கும் எனக்கு வேணும். நான் கடைசி போறப்ப எப்படி இருக்கணும்? இப்படியே ஓடிட்டே இருப்பாங்கன்னா யாருங்க? மிதல் லக்னத்துக்காரங்க தான். ஓகேங்களா? சோ அவர் மிதல் லக்னத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புகழ்ந்துகிட்டு ஒரு மாலை போட்டோம்னா அவங்க சரணாகதி. நமக்கு ஒவ்வொரு லாக் பண்றது அதுதான். இந்த லக்னாதிபதி எங்க நீசமா வராங்களோ அதை வச்சு அவங்க லாக் பண்ணிக்கலாம். மேஷ லக்னமா அவங்க கண்டிஷன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்துருவாங்க. ரிஷப லக்னமா அவங்க 5ஆம் இடம் தான் வீக்கு. அப்ப அவங்க குழந்தைகளை பத்தி என்ன பண்ணும்? குழந்தைகளை வச்சுதான் அவங்க கிட்ட, குழந்தைகிட்ட வச்சு பேச ஆரம்பிச்சு லாக் பண்ணணும். மிதல் லக்னம்னா பதவி வச்சு புகழ வச்சு உங்களை மாதிரி யாரும் இல்ல, நீங்க தான் நம்பர் 1 அப்படி இப்படி உட்படிக்கணும். ரைட்டுங்களா? கடக லக்னத்துக்கு 5, இதுவும் 5 தான். ஆனா இது என்னன்னா சென்டிமெண்டல். இது சென்டிமெண்டல், ஃபீல் பண்ணணும். லக்னாதிபதி நீசமாகறாருல, அங்க லக்னாதிபதி நீசமாகறாரு. பட் 5ஆம் இடமும் இருக்குது, காலத்துக்கு அது 8ஆம் இடமும் இருக்குது இல்லையா? இருக்கிறதுலயே கடக லக்னம் தான். கடக லக்னத்துல யார் பிறந்தது? கலைஞர் பிறந்தாரு. அவருடைய முதல் பையன் யாரு? அது முத்து. ஓகேங்க. எம்ஜிஆர் மாதிரியே வரும்னு நினைச்சு என்ன பண்ணாரு? ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. புரியுதுங்களா? ஆனா 2வது குழந்தை யாரு? 3வது குழந்தை யாரு? ஸ்டாலின். அப்படியே பாருங்க, கடக லக்னம் போடுங்க. முதல் குழந்தை லக்னாதிபதி நீசம். அவனை எப்படியே கொண்டு போய் உயரத்துல கொண்டு போய் வைக்கணும். எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் பிளான் போட்டாரு. அது முடிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது 2வது குழந்தை யாரு? அழகிரி போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையில வளர்ச்சியே வந்தாச்சு, செம டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்தது ஆனா என்ன ஆச்சுன்னா 5ஆம் அதிபதி 7ல உச்சமா வராரா? லக்னத்துல உச்சமாவல, 7ல உச்சமா வருது. 7ல உச்சம்ங்கிறது இவருக்கு நேர் ஆப்போசிட்னு அர்த்தம். 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி. புரியுதா? 7ஆம் இடம் என்பது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்ககிட்ட எது இல்லையோ அதுதான் அவங்ககிட்ட இருக்கும் 7ஆம் இடத்துல. அதனாலதான் நீங்க ஆணுக்கு பெண்ணை நினைக்கிறீங்க. புரிஞ்சுதா? எனக்கு ஒரு கிடைக்கல, நான் சமாதானப்படுத்துறது என்ன பண்றேன்? அவங்க மூலியமா ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப 7ஆம் இடம் என்பது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. இது மனைவி, கணவன் மனைவி உறவு விட்டுருங்க, மத்தவங்களை எடுத்துக்கங்க. சோ 7ஆம் இடம்ன்றது அங்க போய் 5ஆம் இடத்துல உச்சமாவதான் என்ன ஆகுதாவன்? அந்த ஆதிபத்தியம் எனக்கு தான் வேணும்னு நினைக்கிறான். அப்பா இருக்கும்போது முதல்ல எனக்கு கொடு. அங்கதான் பிரச்சனை வந்தது. செவ்வாய் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் உட்காந்து இங்க வராதான்ட்டாரு. புரியுதுங்களா? சூரியன் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் இழுத்து வந்திருப்பாரு. இங்க போயிட்டாரு. 3வது குழந்தை யாரு? எங்க வந்தாரு? 3 குரு அவருக்கு. ஸ்டாலின் ஜாதகம் சரி, அவரு ஜாதகம் சரி, யாரு தலைவர் ஜாதகம் சரி, வேற லெவல்ல கனெக்ட் ஆகிருக்கும். ஆனா ஸ்டாலின் ஜாதகத்துக்கு ஒரு கொடுப்பனை என்னன்னா, அப்பாவினுடைய தொழிலை செய்யக்கூடிய யோகம் ஸ்டாலின் ஜாதகம். ஏன்னா இவர் முதலமைச்சர் 55 வருஷம் ஆகுது ஃபீல்டுக்கு வந்து. முன்னாடியே ஆயிக்கலாம்ல. உதயநிதி பிஎஸ்சிஎம் ஆயிட்டாருல, டெப்டி சிஎம் ஆயிட்டாருல, இவர் முன்னாடி ஆயிக்கலாம்ல. ஏன் அவருக்கு கொடுக்கலன்னா, அப்பாவுடைய கர்ம தொழிலை செய்யக்கூடிய ஜாதகம் தான். முதல் விருச்சக லக்னத்தை பொறுத்த வரலாம் 9 கூடியவன் 10ல், அவர் பூர்வ நட்சத்திரம், அவரு நானே தான், என்னதேதான். ஓகேங்களா? சோ விருச்சக ராசிக்கு 9 கூடியவன் 10ல் இருந்தா என்ன அர்த்தம்? தர்ம கர்மாதிபதி இயல்பாவே ஏழை செய்யும். ஓகேவா? அப்ப அந்த தர்ம கர்மாதிபதி இயங்குறோம் அப்படின்னா என்ன இருக்கணும்? அப்பா போனதுக்கு அப்புறம் முழுசா இயங்கும். அவர் இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு இயங்கும், அவங்க அப்பாவுக்கு இயங்கும். அப்பாவுக்கு போனதுக்கு பிறகு இவங்களுக்கு முழுமையா இயங்கும். அப்பாவோட தொழில் செய்யணும்ல, 9 10 தானே, அப்பாவோட தொழில் செய்யலாம் இல்லையா? அப்ப அவர் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு?
அதை விட்டு கொடுக்கல. அவர் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயுமே இயக்கங்களை நோட் பண்ணணும். ரைட்டுங்களா? இதை மைண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க நான் சொன்ன ரூல் படி ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்ற ஒரு ரூலை நீங்க அடாப்ட் பண்ணிக்கீங்க. இது ஒரு வகையான ஒரு விஷயம். ரெண்டாவது, மீண்டும் சொல்றேன், எப்பயுமே லக்ன கேந்திரங்கள்ல என்ன கிரகம் இருந்தாலும் சரி, லக்ன கேந்திரங்கள்ல என்ன கிரகம் இருந்தாலும் சரி, அது நமக்கு பிரசாதம், வரப்பிரசாதம். அது எது இருந்தது, எனக்கு எது வேணாலும் கெட்டவங்க கூட இருந்துட்டு போனா அதை கவலைப்படாதீங்க, இருந்தா நல்லது. 11ல எத்தனை கிரகம் இருந்தாலும் நமக்கு நல்லது. 11ல சார் எனக்கு 5 கிரகம் இருக்கு சார், ரொம்ப சூப்பர், நல்லது. என்னோட ராவணனே என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் தூக்கி 11ல போட்டான். அவனுக்கு தெரியாத ஜோதிடம் கிடையாது. சோ எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு 11 இருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதனால வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னத்துக்கு மேஷக்கால தர்மத்துல ஒரு 1 2 இருந்தா நல்லது. இல்ல கர்மத்துல ஒரு 2 இருந்தா நல்லது. காமத்துல 1 2 இருந்தா நல்லது. மோட்சத்துல 1 2 இருந்தா நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாமே அறம் பொருள் இன்பம் மோட்சம். ஏதோ ஒண்ணு விஷயத்துக்காக அந்த பிறகு நீங்க கர்மாவை தொடக்கணும், முடிக்கணும். அப்ப 4லுமே கிரகம் வேணும். ஓகேவா? இதுல யாருக்கு பேலன்ஸ் படுத்துறீங்கன்னா எது அதிகமா இருக்கோ அது பேலன்ஸ். 9 கிரகம் இருக்கு, எனக்கு எல்லாமே பொருளாதார வீட்டுலதான் சார் இருக்குதுன்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது, எல்லா கிரகமே அதிகமான கிரகங்கள் தர்மத்துல தான் சார் இருக்கிறேன். இந்த பிறகு என்ன பண்ண போறேன், எல்லாமே சார் தான தர்மம் பண்ணிட்டு போக போறேன் சார், புண்ணியத்தை சேர்த்த போறேன் சார். காமத்திலே இருக்குன்னா என்ன சொல்லலாம், எல்லாம் என்ஜாய் பண்ண போறேன். ஓகேவா? 6 மணி ஆயிடுச்சுன்னா போலாம், கிளம்பலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இதுதான் வாழ்க்கை. காமத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ஜாய் பண்ணும், அவ்வளவுதான். மோட்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பயங்கரமா அந்த உறவுகளால கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்தையும் இழக்கும். ஓகே, எனக்கு 4ஆம் அதிபதி மோட்சத்தில் இருக்கார் சார், ஆனா லக்னத்துக்கு நல்லதான் சார் இருக்காரு. இழப்பாய் அப்படின்றது உறுதியான விலை. இழந்தால் நல்லது, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அது மோட்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். பொதுவா கடகம், விருச்சகம், மீனம், அது விருச்சகம் மிகப்பெரிய டேஞ்சரஸ். ஓகே, விருச்சகத்துல பிறக்கிறதே டேஞ்சரஸ் தான். விருச்சகத்துல கிரகம் இருக்கிறது டேஞ்சரஸ் தான். எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு நீங்க அதிகமா டேஞ்சரஸ் பிளஸ் கொடுத்துடலாம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சந்திரன் இருந்தா யாரு, அம்மாவை எடுத்துக்கோங்க. ஓகே, எந்த கிரகம் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய சரி. அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உச்சம்தான். ஒவ்வொரு பாவத்திற்கும் நேர் 7ஆம் பாவம் தான் அதுக்கான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய பாவகம். சோ நம்ம பாவகம் பாதிச்சிருச்சு, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நிவர்த்தி ஸ்தானத்தை வச்சுதான் நம்மள அதுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். திதி சூன்யம் இல்லாத பொழுது அந்த நிவர்த்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாவம் திதி சூன்யமா இல்லாம இருந்ததுன்னா ஈஸியா நிவர்த்தி பெற்றுக்குவீங்க, இல்லைன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். சோ அது நீங்க தனிப்பட்ட முறையில பாத்துக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்கக்கூடிய விஷயம், முதல் பாயிண்ட் லக்னம், லக்ன புள்ளி, விதை தான். இந்த விதை எப்பொழுது விதைக்கப்பட்டிருக்குது, எப்படி இருக்கு. சோ லக்ன புள்ளியை நம்ம நோட் பண்றோமா இல்லையான்னு தெரியாது. எந்த லக்னத்துல வேணா போந்திருக்கீங்க. ஐயா மகர் லக்னம், லக்ன விதை புள்ளி உத்திராட வந்துட்டாரு. அஷ்டமாதிபதி சாரம் பெற்று ஓகேங்களா, சிங்கம் என்ன பண்ணுச்சுங்க, பிறந்திருக்குது. சரி, அங்கதான் வந்திருக்கா. உத்திராட 2 எங்க வருது, அம்சத்துல பார்த்தா அது எங்க வருது, அங்கேயே வருது. அது யார் என்னதுங்க, அதுக்கு பேர் வர்க்கோத்தமம்னு பேரு. ஓகேவா? தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு ஜோதிடத்துக்கு மட்டும் வரதுனாலதான் இப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க 8ஆம் இடம் தான். ஆமா, ஓகேங்களா? அப்ப 1 8 சம்பந்தப்பட்டு வந்ததுனால இந்த 1 8 இயக்கினா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இதுல யாருக்கெல்லாம் 1 5 9 தொடர்பு வருதோ இவர்கள் நம்பர் 1. ஓகே, அதுக்கப்புறம் 2 11 நம்பர் 2, 1 4 7 10 அது சூப்பர். இதெல்லாம் எடுத்துக்கங்க. மீதி எல்லாமே 6 8 12 எல்லாமே கஷ்டப்பட்டுதான் வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியூர் போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, பிறந்தவனே இடம் மாறி போயிட்டாங்க. இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது லக்ன புள்ளி அடிப்படையில. ரெண்டாவது, லக்ன புள்ளியினாதனம் என்ன பண்ண ஜாதகத்துல நல்லா இருக்கணும். சூரியன் எங்க இருக்காரு, அவரு 10லையா நீசமா, 10ல திக்பலம். ஓகேங்களா? சோ 8ஆம் அதிபதி நீசம் பெற்று மறைமுகமாக திக்பலம் வருகிறார். அப்ப ஆயுள் மட்டும் தீர்க்கமா கொடுத்துட்டாரு, ஆனா கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. சோ லக்ன புள்ளியுடைய கொடுப்பனையை பார்த்துக்கணும். அடுத்தது லக்னாதிபதியுடைய கொடுப்பனை. ஓகேங்களா? லக்னாதிபதி யாரு, சனி. அவர் எங்க இருக்காரு, அதே 9ஆம் இடத்துல இருக்காரு, அஸ்தத்தில் இருக்காரு. இப்ப இதுக்கு சாதம் கொடுத்தவன் சந்திரன் நீசம் ஆயிட்டாரு. ஓகேவா?
நட்சத்திர பரிவர்த்தனை இதுவும் என்னதுங்க, பிறவி கொடுப்பனையில திசாபுத்தி ரீதியா உங்களுக்கு நட்சத்திர கொடுப்பனை உண்டு. அப்ப பொதுவா நமக்கு லக்ன சாரம் கொடுத்தவன், லக்ன புள்ளி நின்ற சாரம், லக்னாதிபதி நின்ற சாரம், இது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அந்த வலிமையை தான் நம்மள இயக்கும். மகர் லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதகம். இப்ப லக்னாதிபதி நின்ன சாரநாதன் நட்சத்திர ரீதியா இருந்தாலும் நமக்கு என்ன இதுங்க, ஒரு பாதக அமைப்புல ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். ஓகேங்களா? சோ நமக்கு ஒரு பாதகம் நடக்குதுன்னு முதல்ல ஜாதகத்துல லக்ன புள்ளியை பார்த்துக்கணும், லக்னாதிபதி புள்ளியை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய புள்ளியை சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். அதுவும் பாதிப்பு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பாதகாதிபதியாவது நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கிறாரான்னு பார்க்கணும். சூப்பர். ஓகேங்களா? அப்ப பாதகாதிபதி அங்கேயே வந்துட்டாரு அப்படின்னா சரி கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இது எல்லாம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு எந்த விஷயத்துக்கு பண்ணும் போதும் இவர் சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், 4ஆம் அதிபதியை பார்ப்போம். அப்படித்தானே? தசா புத்திக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, லக்னத்துக்கு உதாரணம் மகர் லக்னம் 4ஆம் அதிபதி செவ்வாய் பாதகத்தில் இருக்காரு. என்னைக்கு வீடு கட்டினாலும் வண்டி வாகனம் வாங்கினாலும் ஓகே, அதாவது வண்டி வாகனம் சொகுசு வாகனம் கிடையாது, வேற மாதிரி லாரி இப்ப இந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பூமி வாங்குறது, வீடு வாங்குறது, பிளஸ் இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வாங்குறது, இது சார்ந்த விஷயங்களை இவர் கை வச்சாருன்னா இவருக்கு என்ன கிடைக்கும், என்னைக்கா இருந்தாலும் பாதகம் இருக்கும். ரைட்டா? இதுக்கு நம்பர் 1. சரி, ரைட். அடுத்தது வாங்கவே முடியாம போயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேவா? இது வாங்கினால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடியது லக்னம். வாங்கணும், கண்டிப்பா வாங்குவாரா இல்லையான தசாநாதன் தான் சொல்லணும். இப்ப வாங்கலாமான்ற கேள்விக்கு விடையாக சொல்வது தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ 4ஆம் இட தொடர்பு 3ஆம் இட தொடர்பு தான் அவங்க வாங்குவாங்க, கிரயம் பண்ணுவாங்க. ஓகேவா? 3 வந்தாலும் கிரயம் தான். 3 வந்தாலும் ஒண்ணு இடத்த விற்கணும், இல்லைன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போடணும். சோ 4-3 சம்பந்தம் தான் என்ன ஆகும், வாங்குறது விற்கிறது ரெண்டுமே 4-3 சம்பந்தம். தசாநாதன் புத்திநாதனுக்கு அவன் இருக்கக்கூடிய இடத்துல 3-4 சம்பந்தம் வந்து என்ன பண்ணுவீங்க, வாங்குறது விற்கிற சார்ந்த விஷயங்கள் நடக்கும். கல்யாணத்துக்கு இதேதான். கல்யாணம் இப்ப நடக்குமா சார், உங்களுக்கு குரு பலம் வந்துருச்சு, குரு 2 வருஷத்துக்கு பலம் வந்துட்டா இருக்கிறாரு, கல்யாணம் ஆயிருமா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி முதல்ல எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய பாக்கியம் இயங்கினா மட்டும்தான் அதனுடைய செயல் முழுமையா கிடைக்கும். ஓகேங்களா? திருமணத்துக்கு நம்ம 7ஆம் பாவம் 2ஆம் பாவம் பாக்குறது பொதுவான ஒரு விஷயம், அதை நான் மறுக்கல, அது பார்க்கணும். இவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, தாம்பத்திய உறவு எப்படி இருக்கு, மனைவி நல்லா பாத்துக்குவானா, இது காமன். ஆனா அதனுடைய பாக்கியத்தை சொல்லக்கூடியது 7க்கு 9ஆம் இடமான 3ஆம் இடம். ஓகேவா? இது கண்டிப்பா நீங்க எப்படி இருக்கணும், 100% நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் முழுமையா கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிறது எதை வச்சு தீர்மானிப்பீங்க, 2 ஏழை வச்சு தீர்மானம் செய்வீங்களா? 2 ஏழை வச்சு 47 வயசுக்கு ஜாதகம் நிறைய இருக்குது, 50 வயசு ஜாதகம் கூட கிட்ட இருக்குது, கல்யாணம் ஆகல, 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. ஓகேங்களா? சோ 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டு மட்டும்தான் சன்னியாசி யோகம். 2 ஏழு நல்லா இருந்தாலும் 12 பாதிச்சா மட்டும்தான் சன்னியாசி யோகம். சூரியனுக்கு சுக்கரனுக்கு டிகிரி 40-42 டிகிரி தாண்டக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணணும், 12ஆம் இடம் கடுமையான பாதிப்பு, அயனசேன போகஸ்தானம் கடுமையான பாதிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போனஸா 7 பாத்துக்கங்க, 2 பாத்துக்கங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. 12 பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னது இல்லை, அவங்களுக்கு இந்த பிறவியில அதிகமான வாய்ப்புகள் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களை, அப்படின்ற விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும். அப்படி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் பிரச்சனையை கொடுக்கும். எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் பிரச்சனை கொடுக்கும். அப்படித்தானே? சரி, அப்ப நமக்கு 12ஆம் பாவமா வர்றது மனைவிக்கு எத்தனாம் பாவமா வரும், 6ஆம் பாவமா வரும். நமக்கு 12ஆம் பாவம் வர்றது மனைவிக்கு 6ஆம் பாவம். அப்ப அது அவங்களுக்கு மறுக்கப்படுது இல்லையா, தடையாகுது இல்லையா, நமக்கும் அது மறுக்கப்படுது, அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், அதனால அதோடைய இடையூறுகள் இல்லாமலே போயிடும், கிடைக்காமலே போயிடும், இன்பம் கொடுக்காமலே போயிடும். ஓகேவா? அது ஒரு விஷயம். 2வது, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிரகம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேஷத்துல
எனக்கு சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்றோம்ல, எத்தனை பேருக்கு உச்சமா இருக்கு? இவங்க எல்லாம் தர்மத்துக்கு பிறந்த சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் இது நல்லது, வேற எதுக்கு நல்லது இல்லை. சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் இதெல்லாம் ஆகாது. புரியுதா? என்ன பண்ணலாம்? சூரியன் உச்சம் பெற்றவர்கள் தர்மம் செய்யலாம். அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு பெயர் புகழ இவருக்கும் சரி அவங்களுக்கும் கொடுத்துரும். இது காமன் சூரியன் உச்சம் பெற்றவர்களுக்கு. ஓகே. அடுத்தது கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சூரியன் சார்ந்த காரணங்களும் ஈர்க்கப்படுவோம். இது சூரியனுக்கு உச்சம் பெற்றவர்களுக்கு. இது பொருளாதாரத்தை கொடுக்காது. பொருளாதாரத்தை கொடுக்கணும்னா வீட்டுல ஒரு ரோகிணி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். வீட்டுல ஒரு ரோகிணி இருக்கணும்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா சந்திரனுடைய வீடு அது ஒரு உச்ச வீடு, அந்த வீட்டு அவருடைய நட்சத்திரம். காலத்துக்கு 4ஆம் அதிபதி 2ல உச்சம். அப்ப வீடு, வண்டி, வாகன, சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? உங்க ஜாதத்துல யோகமே இல்லப்பா, எனக்கு ஜாதக ரீதியா இல்ல, லக்ன ரீதியா இல்ல, லக்னாதிபதி ரீதியா இல்ல, சந்திர ரீதியா இல்ல, ரிஷபராசியில உங்க வீட்டுல ஒரு குறைகா இருந்ததா உங்களுக்கு கிடைக்கும். சார் எனக்கு எதுவுமே அதுவும் இல்ல சார், வீட்டுல ஒரு பசுமாடு வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பசுமாட்டை வளர்க்கணும், வீட்டு பிள்ளையா வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். வளர்த்தி பாருங்க. ஓகேவா? இது யாருக்கு வேணாம். அப்ப நான் சூரிய உச்சம் பெறது நல்லதா, சந்திர உச்சமா வருது நல்லதா? சந்திர உச்சமா வருதா நல்லது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அடுத்த வீட்டுல 4ஆம் வீட்டுல குரு உச்சமா வர்றாரா? வாங்க சார், குரு உச்சம் குரு உச்சம் அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு என்னப்பா குரு உச்சம்பா அப்படிம்பாங்க. 4ஆம் இடம் என்ற மோட்சஸ்தானத்துல குரு உச்சம் பெற்றது என்னதுக்கு? குரு உச்சம் பெற்றவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியருக்கு குரு உச்சம். என்ன சார், குழந்தைகளுக்காகவே உங்க வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், என்ன பண்றது? குரு மோட்சஸ்தானத்துல, பெரிய ஸ்தானத்துல இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? குழந்தைகளால் மனவேதனை, கஷ்டம், இழப்புகள், பிரச்சனை என்ன வேணா சம்பாரி, எல்லாமே உனக்கு சேரும். ஆனா எதையுமே நீ அனுபவிக்க மாட்டப்பா. இவ்வளவுதான்பா, எதையுமே நீ அனுபவிக்க மாட்ட. ஏன்னா குரு உச்சம் பெற்றாலும் என்ன இல்ல, உனக்கு அது கிடையாது. ஏன்னா அது மோட்ச வீடு. இந்த பிறவியில நீ கொடுக்க அதை சார்ந்த விஷயங்களை நீங்க கொடுக்கதான் வந்திருக்கீங்க, எடுக்க வரல. அதனால உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அன்னி வீடு, புதன் உச்சம். எனக்கு புதன் உச்சம் புதன் உச்சம். வேலைக்கு போயிட்டீங்கன்னா நல்லா பொழைச்சுக்குவேன், முதல் பாயிண்ட். ஓகேவா? நீ ஏதோ ஒரு வகையில புதன் சார்ந்த தொழில் இல்ல வேலை போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? சிறப்பு, வெற்றி பெற்றுவார்கள். அவ்வளவுதான். இவங்க சொந்த தொழிலுக்கு வந்தாங்கன்னா மாமன் உறவுகள், நண்பர்கள் உறவுகள், காதல் எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? அடிவாங்கிதான் ஆகும். புரியுதுங்களா? இதுதான் அவருடைய அமைப்பு. பொருளாதாரத்துல வேணா கெட்டிக்காரன். பொருளாதாரத்துல ஓகேங்களா? உங்ககிட்ட இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போய் வச்சிருந்தாருல, இந்த பேப்பர் வாங்கி போட்டு ஒரு கிளாஸ் எடுத்து 50,000 வருஷம் சம்பாதிச்சிடலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், புதன் அங்க இருக்கு, எனக்கு இல்ல, புதன் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? ஏன்னா அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம், அது இல்லாமே சம்பாதிக்கலாம். ஓகே. சிறந்த வியாபாரி அவங்க. எல்லா இடங்கள்லயுமே பிரதானம் என்னதுங்க? வருமானம் தான். அது அவங்களுக்கு கொடுத்துரும். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்காது? 6ஆம் இடம் இந்த வீடு. அவங்க கடைசி வரைக்கும் வேலைன்னு மட்டும்தான் இருக்குமே ஒழிய தொழிலுக்குன்னு போகக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா வாங்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய திறமை. அடுத்தது யாரு? கிரேட் சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல இல்லையா? எப்பயுமே 7ஆம் இடத்துல யார் சரியா இருக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்துல வெல்வாங்கன்றதுனாலதான் சனி பகவான் துலாம்ல போய் தராசத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இப்ப ஒண்ணு, நீ சமுதாயத்துல எல்லாத்தையும் மதிக்கணும், அதுக்கு உன்னுடைய மனைவியும் கணவனையும் நீ மதிக்கணும். ரைட்டுங்களா? அவங்க எப்படி வேணா வந்துட்டு போறாங்க, நம்ம மதிக்க பழகணும். அதுதான் அது 7ஆம் இடத்தினுடைய தொடர்பு. அது சுவாதியில நம்மளுடைய கர்மாவத்துடைய தொடக்கத்துலதான் அவர் என்ன பண்றாரு? உச்சமா வர்றாரு. அப்ப கர்மாவுடைய அங்கதான் சுவாதிதான் இருக்கு. நீங்க இப்ப சனி 7ஆம் இடத்துல உச்சமாவது இல்லையா? அப்ப நம்ம இப்படி என்ன பண்ணாங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க? அது நீதி நியாயமா இருப்பாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது துலாம் வீடுன்றது என்ன வீடு? காமத்திரிகோணம் தானே.
அங்க தர்மத்துக்கு சூரியனுக்கு என்ன சொன்னேன் நானு, கௌரவம் பதவி கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காதுன்னு. ரெண்டாவது பொருளாதார வீட்டுல சந்திரன் இருந்தாரு, புதன் 2 பேர் இருக்கு, இவங்க சம்பாதிப்பாங்க அப்ப நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இங்க இருக்கு காற்று வீடு இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் இவங்க ஈஸியா கத்துக்குவாங்க. காற்று உலகத்தில் நிலையானதா, நீங்க எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அது இவர்கள் இஷ்டப்பட்டா மட்டும்தான் நடக்கும். இன்பம் இல்லையா? சோ எனக்கு பிடிச்ச தொழில் கிடைக்கும், பிடிச்ச வேலை செய்வேன், பிடிச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதே சனி உச்சம் பெற்றவனுக்கு. இவனுக்கு மூத்த சகோதரன் இருந்தா அவனுக்கு இதை எடுத்துக்கணும், அவனுக்கு இதை வேலை செய்யும். ஓகேங்களா, எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா. அடுத்தது யாரு எங்க உச்சமாகிறாரு? மகரத்துல உச்சமாகிறார். இந்த பூமியில பிறந்த எல்லாருமே தன்னுடைய கர்ம வினைக்கு தகுந்தான பலனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் காலத்துக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சமா வர்றாரு. முழு பலனையும் அனுபவிக்கிறதாலதான். அப்ப 1 அப்படிங்கிறது ஜாதகர், 8 என்பது ஆயில், 10 என்பது கர்ம வினைகளை முழுமையாக அனுபவித்தல். அதனால அவர் என்ன பண்றாரு, 10ல உச்சமா வர்றாரு. சோ அது பொருளாதார வீடா? அப்ப பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன நகரம் இது நல்லா இருக்கா? புரியுதுங்களா? அப்ப இவன் என்ன நிறைய கோடி சம்பாதிக்க முடியுமா? இவன் எவ்வளவு வேணா பூமியில வாங்கலாமா? பூமி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? உங்களுடைய 4ஆம் அதிபதி பொருளாதார வீட்டுல இருந்தா பூமியால் வருமானம் உண்டா இல்லையா? எனக்கு 6ல இருக்கு, 8ல இருக்கு, 12ல அப்ப தூக்கி ஓர வச்சிருங்க. 4ஆம் அதிபதி பொருளாதார வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கு? பொருளாதாரம் உண்டு. புரிஞ்சுதா? அப்ப மட்டும் எடுத்துக்கோங்க. எது மூலியமா நமக்கு 7ஆம் அதிபதி பொருளாதார வீட்டுல இருந்தா மலை மூலியமா, கணவன் மூலியமா வருமானம் உண்டு. லக்னாதிபதியே பொருளாதார வீட்டுல இருந்தா நீயே மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்ப. நமக்கு 5ஆம் அதிபதி பொருளாதார வீட்டுல இருந்தா உன்னை விட உன் குழந்தைதான் சம்பாதிக்க போகுது. உங்களுடைய 10ஆம் அதிபதி பொருளாதாரத்துல இருந்தா நீ சொந்தமா தொழில் பண்ணுவ, சம்பாதிப்ப. 6ஆம் அதிபதி தான் நல்லா இருக்காரு சார், 6ஆம் அதிபதி பொருளாதார வீட்டுல இருக்காருன்னா வேலைக்கு போனாதான் சம்பாதிப்ப. புரிஞ்சுதா? சோ முதல்ல இன்னைக்கு என்ன நம்ம மனக்கு தேவை, வருமானம் தான் நம்பர் 1. அப்புறம் வருமானம் இங்க வந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். கடன் இருக்காது, நிம்மதி வந்துடும். அதுக்கப்புறம் ஒற்றுமை, ஆனா அது 2வது பாட்டு. சோ நம்ம 2 கேள்விகளும் பிரதானப்படுத்துவோம். இப்போ பணம் இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை சமாதானப்படுத்திக்க முடியும், இல்லைன்னா சமாதானப்படுத்த முடியாது. ஓகே, நீங்க தப்பே செஞ்சாலும் பணம் இருந்ததுன்னா அவன் என்னப்பா பெரிய மனுஷன்ருவாங்க. தொடர்பு பார்த்துருக்கீங்களா? அவன் பெரிய மனுஷன், அவன் அப்படிதான் இருப்பான், நீயே அட்ஜஸ்ட் பண்ணி போவான். இதெல்லாம் நடக்கும். சோ பணம்ங்கிறது எனக்கு என்னதுங்க, பிரதானம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னது வெறும் தர்ம கர்ம காம மோட்சத்தை வச்சுதான். இன்னும் தர்ம நட்சத்திரங்கள், அர்த்த நட்சத்திரங்கள், காம நட்சத்திரங்கள், மோட்சத்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அதுல கிரகம் இருந்தாலும் நீங்க என்ன ஆகலாம், மிகப்பெரிய அளவுல எளிமையா ஜெயிக்க முடியும். சோ நமக்கு கேந்திர குணங்கள்ல இருந்தாலும் அது தர்ம கர்ம காம மெயினா அர்த்தத்தில் இருக்கணும் இல்லையா? இருந்ததுன்னா பொருளாதாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதோடைய தொடர்புகள் நீங்க பார்க்கணும். அப்பதான் இருக்குதா நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? சார் ஒரு வீடு இடம் வைக்கலாம்னு இருக்கேன் சார், எனக்கு இந்த இடம் எனக்கு ஏதாவது ஒரு வகையில லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 4ஆம் அதிபதி பொருளாதார ராசிகள்ல இருந்ததுன்னா லாபம் உண்டு. தசாநாதனுக்கு 4ஆம் அதிபதி பொருளாதார ராசிகள்ல இருந்தாலும் லாபம் உண்டு. புத்திநாதனுக்கு 4ஆம் அதிபதி பொருளாதார ராசிகள்ல இருந்தாலும் லாபம் உண்டு. புரிஞ்சுதுங்களா? இங்க 6, 8, 12 காமன், அதை நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? கேள்விக்கான பதில எடுங்க. என்ன கேள்வி, அதுக்கான அது மட்டும் பாருங்க. வேற பொண்ணு குழப்பிக்காதீங்க. ஓகே, கல்யாணத்துக்கு இதேதான். தசாநாதனுக்கு பாருங்க, ஏதோ ஒரு வகையில 7ஆம் இடத்துக்கு தொடர்பு வரணும். ஏதோ இடத்துக்கு 3, 7, 11 சம்பந்தம் வந்தா கல்யாணம். ஒரு பாவத்துக்கு ஏற்கும் அதோடைய திரிகோணம் தானே. சோ 3, 7, 11, 7க்கு பாக்கி என்ன சொன்னேன், 3ஆம் இடம் சொன்னா இல்லையா? 11ங்கிறது மகிழ்ச்சி தானே. சோ 3, 7, 11 சம்பந்தம் வந்ததுன்னா திருமணம். தசாநாதன், புத்திநாதன், லக்னத்துக்கு. ஓகேவா? இதை நீங்க எடுத்து பாருங்க, அது கனெக்ட் ஆயிரும். அந்த டைம்ல கனெக்ட் ஆகும். அந்த நேரத்தை குறிச்சு கொடுத்துக்கலாம் நாம, இவங்களுக்கு இந்த டைம்ல வருது. இதுக்கு இன்னும் சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இது பிரதானமா நீங்க எடுத்துக்கோங்க, இது காமன் எடுத்துக்கோங்க. இது இல்லாம சார் இன்னும் எனக்கு ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது சார், இதுல இவன் தப்பிப்பானா? நிறைய பேர் கேள்வி என்னன்னா, ஒரு திசா பத்தி பயம் வந்துடும் எல்லாத்துக்குமே. ஐயோ எனக்கு அஷ்டமாதிபதி வர போறாரு, ஏதோ பாதகாதிபதி வர போறாரு அப்படின்லாம் நம்ம பயப்படுவோம். ஒரு அஷ்டமாதிபதியோ ஒரு பாதகாதிபதியோ ஒரு கேந்திர கோணங்கள்ல இருந்ததுன்னா
மெயினா கேந்திர கோணத்துல இருந்ததுன்னா பாதிப்பு இல்லை. 1-5-9 இருந்தா பாதிப்பு இல்லை. 1-5-9 நட்சத்திரத்துல இருந்தா பாதிப்பு இல்லை. 1-5-9 சேர்க்கையில இருந்தா பாதிப்பு இல்லை. பார்வையில இருந்தா பாதிப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? இதை நீங்க எடுத்துக்கலாம். அது அதனால அந்த விஷயத்தை நீங்க எட் பண்ணிக்கீங்க. என்னுடைய அஷ்டமாதிபதி 5ஆம் அதிபதியோட இருக்காரு சார், 9ஆம் அதிபதியோட இருக்காரு சார், பயப்படாதீங்க. எந்த விதமான பெரிய பாதிப்பும் அது கொடுத்துடாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு தசாநாதன் நடக்கிறாருன்னா அந்த தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பாதகாதிபதி யார்? ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய், அது காமன். இப்ப தசா புத்தி இருக்கு இல்லையா? என்ன புத்தி வருது? ராகு புத்தி. ராகு எங்க இருக்காரு? கடகத்துக்கு பாதகம் எது? ரிஷபம் சார். அதை மட்டும் எடுங்க, அவ்வளவுதான். இப்ப ரிஷபம், அப்ப சுக்கரன் தான் உங்களுக்கு பாதகம். புரியுதுங்களா? சோ அப்ப உங்க லக்னத்துல எத்தனை பாவகம்? 5ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்களை இந்த புத்தியில உங்களுக்கு பாதகம் வரும். ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டியது இல்லை. 5ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை இந்த புத்திகள்ல பாதகம் வரும். ஓகேவா? சோ பாதகம் இந்த புத்திக்கு பாருங்க. புத்திக்கு பாதகம் யாரு? அந்த லக்னத்துக்கு எத்தனை இடம்? இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. உஷாரா இருக்கக்கூடிய நேரங்கள்ல அப்ப நமக்கு தசாபுத்தி அஷ்டம தொடர்பு மாரக தொடர்பு வந்தாதான் பாதிக்கிறது. அது வேற. புரியுங்களா? இன்னும் சில பேர் என்னன்னா சத்த ஜாதகத்தை கொண்டு கொடுப்பாங்க. என்னுடைய லைஃப்ல 3 டைம் இது நடந்திருக்கு. இறந்தவருடைய ஜாதகத்தை கொண்டு கொடுத்து ஜாதகம் பாருவாங்க. இதுக்கு நமக்கு உண்மையாலுமே நம்ம தினசரி நம்ம வழிபாடுறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம உள்ளுணர்வு சொல்லிடும். அது வேற. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு சொன்ன ஆன்மீகம் அப்படி இப்படிம்பாங்க. ஆனா இருந்தாலும் எப்பவுமே ஜாமக்கோல் கத்துக்கங்க. ஜாமக்கோல் உங்களுக்கு அற்புதமாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துரும். அந்தவருக்கு நீங்க லக்னம் போட்டீங்க அப்படின்னாவே அந்த உள்ள உட்காரும் போதே ஜாமக்கோலை போட்டீங்க அப்படின்னா கரெக்டா உதயத்துல மாந்தியை காட்டக்கூடாது, யமகண்டம் காட்டக்கூடாது. யமகண்டம் காட்டக்கூடாது. 8ஆம் இடத்துலயும் மாந்தி யமகண்டம் இருக்கக்கூடாது. உதயாதிபதி அப்படி சொல்லக்கூடிய கிரகம் ராகுக்கிட்டே யமகண்டத்திலே வச்சுக்க கூடாது. இங்கே ராகு காலம் யமகண்டம் எல்லாம் போட்டிருக்கோம், உங்களுக்கு செக் பண்ணுங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஜாதகரை கூட்டிட்டு வந்ததை ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லணும். நீ போய் கூட்டிட்டு வா, நான் ஜாதகத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மையை ஒத்துக்குவாங்க. ஓகேங்களா? போன வாரம் தான் சார் பக்கத்து வீட்டுல பக்கத்து அந்த தெருவுல பார்த்தேன், என் பையனுக்கு கல்யாணத்துக்காக போய் பார்த்தேன். இந்த ஜாதகர் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணு பார்த்து நிச்சய அளவுக்கு போயிருச்சு, என் பையன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன் சூசைட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வரேன். புரிஞ்சுதுங்களா? 2-7 திருமணத்தை மட்டும் கொடுக்காது, மாரகத்தையும் கொடுக்கும். நம்ம 27 வயசு பையனுக்கு யார் எந்த ஜோசியர் பார்த்தாலும் கல்யாணம் தானே சொல்லுவாங்க. இது யதார்த்தம். எந்த ஜோசியர் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆனா பிரசன்னம் போய் சொல்லாது. பிரச்சனை என்ன காட்டி கொடுக்கும்? ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை காட்டி கொடுத்துரும். சோ வந்தவர்களுக்கு பிரச்சனைய இவங்க காட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கேட்கலாம்? சோ சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்க இருக்காங்க, நீங்க சம்பந்தப்பட்ட கூட்டு வந்ததான் நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்லிடுவாங்க ரிசல்ட்ட. ஓகேவா? அப்ப ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜாதகம் மூலமா எனக்கு ஒரு 100 கிளைண்ட் வந்தாங்க. இது நடந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கல. நீங்க போங்க, இவர் நல்லா பாக்குறாருன்ட்டு. ஓகேவா? அதாவது இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம ஜோதிடம் சில இடங்கள்ல ஏமாறுவதால் தோற்குது. ஜோதிடம் கரெக்டா இருக்கு, நம்ம ஏமாறுறதுனால என்ன ஆகுதுங்க? சில இடங்கள்ல அது மைனஸ் ஆகுது. அதே மாதிரி பரிகாரம்ன்ற பேர்ல 100%, ஓகேங்களா, உனக்கு அந்த பரிகாரம் பண்றேன், இந்த பரிகாரம் பண்றேன், மாந்தியை கழிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், 1,50,000 தயவு செஞ்சு வாங்குறவன கூப்பிடாதீங்க. ஓப்பனா சொல்றேன், அதோடைய கர்மா உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரு அம்மா வாடிக்கையாளர் அம்மா வந்தாங்க, தெரியாம நான் எனக்கு மாநாட்டுல கூப்பிட்டுட்டேன், பேசிட்டாங்க. அந்த அம்மா சார் இந்த மாதிரி நான் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தேன், உங்க மீட்டிங்ல தான் பேசினாங்க, நான் அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன், அவர் பரிகாரம் சொன்னாரு, எனக்கு சரி நான் வெளியில் இருக்கனால பணம் கட்டிட்டேன். எவ்வளவுமா கட்டினேன்? 50,000. சாதாரணமா 50,000. ஏன்னா ஃபாரின் கிளைண்ட் வந்தா நம்ம ஆளுக்கெல்லாம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே 50,000 கொடு, 1,00,000 கொடு அப்படின்ட்டுருவாங்க. அவங்களும் என்ன பண்றது? இது பயப்படுத்துறது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு சரி சொல்லி அவங்களும் கட்டி செய்யறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? சார் நீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க, நீங்க அவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே அவங்க பேசுறாங்க. அந்த நீங்களா சொல்ற நம்பிக்கையில தானே நீங்களா புகழ்ற நம்பிக்கையில தானே நாங்க அவங்களுக்கு எல்லாம் பாக்குறோம். சோ இதோட கர்மா உங்களுக்கு பங்கு இருக்கு சார், தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஜோதிடர்கள் நம்ம ஒன்றிணைஞ்சாதான் என்ன பண்ண முடியுங்க? இந்த ஜோதிடத்தை கொஞ்சமாவது சரி பண்ணிக்க முடியும்.
அதனால 100% ஒருத்தர் கூப்பிடுறீங்க அப்படின்னா நம்மளே பேசிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். என்ன பொறுத்தவரை அதுதான். ஓகேங்களா? ஜோதிடத்தை வாழ வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையான அவங்க முயற்சி பண்றாங்களான்னு பார்க்கணும். ஜோதிடத்தை அழிக்கிறதுக்கோ இல்ல இது பண்றதோ இருக்கவே கூடாது. எனக்கு யாரு மேலேயும் போட்டியோ பொறாமையோ 1% கிடையாது. ஏன்னா யாரும் நம்பி நான் இல்லை. ஓகேங்களா? சோ ஒரே ஒரு விஷயம், நீங்க நம்புறது ஜோதிடத்தை மட்டும்தான். அதை நீங்க முழுமையா நம்புங்க. அதோடைய பாதையில போங்க. நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? பரிகாரம்ன்ற பேர்ல தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. பரிகாரம்னா வழிபாடுகளை சொல்லுங்க. வாழ்வியல் ரீதியான வழிபாடுகளை சொல்லுங்க. அது சொல்லுங்க, தப்பு கிடையாது. சார் எனக்கு 2 செவ்வாய் காலம் இருந்துச்சுன்னா முருகனுடைய பாட்டு பாடுப்பா, போப்பா சரியா போயிடும். வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தேவையில்லாத கர்மா, நீங்க இப்ப நான் சொல்றது சம்பந்தப்பட்ட நபருக்கு கிடையாது, அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும் நாளைக்கு. இந்த கர்மாவெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறாங்க? அவங்க குடும்பத்துக்கு தான் போகும். அதனால இவங்க குழந்தையோ கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம கணக்கு இல்லாம எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? இதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, பக்குவம் வரும்போதுதான் தெரியும். சோ தயவு செஞ்சு யாரும் சரி, ஓகேங்களா, பரிகாரம் என்ற பேர்ல எந்த பெரிய விஷயத்தையும் பண்ணாம நீங்க 5000 வாங்குங்க, 10,000 வாங்குங்க, அதை பத்தி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது உங்க திறமைக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம். ஓகேங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் 5000 10,000 வாங்குறாங்க. வெயிட் பண்ணி கேட்டு அதுக்கு ஓகேவான்னு மனசாக ஒர்க் பண்ணி பாத்துக்கிறாங்க. அதுக்கான ஓகே நான் 10,000 கொடுத்து பார்த்தா அவர் கரெக்டா சொன்னாரு, நடந்துச்சு, இது ஓகே, இது தனி. ஓகேங்களா? அது என்னுடைய பிராண்ட், நான் கற்ற கல்விக்கான மதிப்பு, அது வேற விஷயம். ஏன்னா என்னோட குடும்பம் இருக்கு, நான் வளரணும்னு நினைக்கிறேன், அது ஓகே. ஆனா தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இல்லீகல் பண்றதே 100% நம்ம குடும்பத்தையும் அவங்களுடைய தலைமுறையும் பாதிக்கும் அப்படின்றத சோ இந்த இடத்துல அன்பு கூர்ந்து சகோதரிகள் இவங்க அடிக்கடி நிறைய எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க இல்லையா? சோ இவங்க பேரு கிடக்கூடாது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் மணிகண்டராஜன் ஒரு பேர் இருக்கு. அது ஏதோ ஒரு வகையில பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய பாதை, நம்ம தேர்வு செய்யக்கூடிய நபர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதே மாதிரி எல்லாருமே நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சங்கமமா இணைஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டது பண்றவன் குறைஞ்சிருவான். என்னை யாருமே மதிக்கல, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சார் பண்ணுவேன்? நான் ஒதுங்கி போயிருவேன் சார். எவ்வளவுதான் சார் லாஜிக்கு? சோ 5 பேர் 10 பேர் கூப்பிடல அப்படின்னா அவன் ஒதுங்கிடுவான். சரி இனிமேல் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பண்ண தப்பு, அதனால நம்ம கூப்பிடல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பணம் கிடைக்குது, இன்னைக்கு மேல எப்படி கிடைக்குது, 5000 ரூபாய் கொடுத்தா முன்னாடி பேரு, 10,000 கொடுத்தா டாப்ல பேரு, 50,000 1 லட்சம் கொடுத்தா இன்னும் தலைமை பேரு. இதுக்குதான் மாநாடா? இதுக்குதான் மாநாடு நம்ம நடத்துறோமா? திறமைக்கு மாநாடு நடத்தலையா? சோ திறமை எங்க போயிருக்கு? சோ திறமை உள்ளவர்களை கேளுங்கள், திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் ஐயா மாதிரி நிறைய பேர் எங்கெங்கயோ மூலையில உட்காந்துருக்காங்க, தேடி பிடிங்க. அவங்க கிட்ட பொக்கிஷம் அதெல்லாம் போயிடும், எங்கேயோ போயிடும். அவங்க போறதுக்குள்ள என்ன பண்ணும், மீடியால போட்டு எல்லாம் வாங்குங்க. சோ பாக்குறவங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எவ்வளவு வயசானவங்க எவ்வளவு பேர் திறமை பார்த்தவங்க ஜாதகத்தை எடுத்து புலம்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி அந்த புலமையெல்லாம் எங்க இருந்து வந்தது? சோ இவங்களை மாதிரி அதெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம மாதிரி மீடியாவை கொண்டு வந்து எல்லாரும் அது மூலியமா நம்ம 4 விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம ஒரு முன்னுதாரணமா போனோம்னாதான் அடுத்த தலைமுறைக்கு ஜோதிடம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அளவா கொடுக்க முடியும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, சோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம கவிதாமா. வரவே முடியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை வர முடியாத சூழ்நிலை தான். ஓகேவா? சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனா என்னதான் சரி போயாகணுன்றதுக்காக நான் வந்துட்டேன். சோ அவர்களுக்கு திரும்ப நமது கவிதா சக்திவேல் அம்மா அவர்களுக்கும் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டி ஒரு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கருத்தரங்கங்கள், இது மட்டும் இல்ல, உங்களுடைய அளவுக்கு மிஞ்சி இன்னும் சிறப்பா பண்ணணும். ஓகேங்களா? என்ன உதவினாலும் கேளுங்க. அதாவது உண்மையா ஜோதிடத்துக்காக இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் மணிகண்டராஜ் பண்ணுவான். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஏமாத்துறவனுக்கும் கொள்ளையடிக்கிறவனுக்கும் தான் நான் எதிரியை தவிர நல்லவர்களுக்கு என்னைக்குமே நான் எதிரி கிடையாது. என்னை எதிரியா நினைச்சா எதிரி தான். சோ அதனால 100% நீங்கள் எந்த உதவிகள் கேட்டாலும் உங்களுக்கு என்னுடைய சகோதரியா கண்டிப்பா அந்த ஒரு உதவியான உண்டு. ஓகேங்களா? சோ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அரிய தருணத்துல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.